தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது? மிக குளறுபடியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 15,000 வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய தொகுதியில கோயில்பட்டி தொகுதியை எடுத்துக்கொண்டால் நான் போட்டிருக்கும்போது 2021 2,67,000 வாக்குகள் இருந்தது. இந்த 2 ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே 2,53,000 வாக்குகள் தான், 14,000 வாக்குகள் காணவில்லை. இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 12,000 15,000 வாக்குகள் இன்னைக்கு மாயமாகின்றன. இது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை விளக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு 75% 77% என்று சொன்னார்கள். மறுநாள் காலையில பார்த்தால் இரவுல ஒரு கணக்கு, மறுநாள் காலையில பார்த்தால் மாற்றி சொல்லுகின்றார்கள். எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக இருக்கின்றது. தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். சொன்னால் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை. அதிகமான 2 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்கவில்லை. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எனவே தேர்தல் கமிஷன் வெளிப்போடு வருங்காலத்திலேயாவது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வாக்காளர் சிறப்பு முகாம்லாம் வச்சோம், அதுல பார்க்காதவங்க இப்ப இதை குறை சொல்றாங்க. இல்ல வாக்காளர் இல்ல, அந்த சிறப்பு முகாமிலே கோரிக்கை வைத்தவர்களுடைய பேர் கூட இணைக்கப்படவில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்க, வாக்காளர்களே நாங்கள் அந்த உரிய படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்த பிறகும் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது என்று சொல்லி விடுபட்ட வாக்காளர்கள்லாம் நாங்கள் சொல்லவில்லை, விடுபட்ட வாக்காளர்களே அந்த குறையை சொல்கின்றார்கள். வாக்காளர் முகாம் நீங்க சொல்ல போல பயிற்சி முகாமில் கொடுத்தவர்களுடைய வாக்கு கூட அவர்களுடைய பட்டியலில் இடம்பெறவில்லை. இதை யார் சரி செய்ய வேண்டும்? இதே தேர்தல் கமிஷன் தான் சரி செய்ய வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மக்கள் வேதனையும் துன்பமும் துயரும் அனுபவித்து வருகிறார்கள், நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லி இன்னைக்கு தேர்தலில் மக்களை அவர்கள் நம்பவில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் 300 500 நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் மக்கள் வெற்றி பெறுகின்றார்களா அல்லது 300 500 வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக ஜனநாயகம் வெற்றி பெறும், மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள். மக்கள் வெற்றி பெறுகின்ற நிலையில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி. அண்ணாமலை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை 1 லட்சம் வாக்குகள் வாங்குவார், மொத்த ஓட்டு வாங்குறத சொல்லியிருப்பார். அநேகமா அவர் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்குவார்னு நினைக்கும். எனவே அதை சொல்லியிருப்பார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.